Merry Christmas, Mom. Oh, no, no, I'm not, no. I'm not your mom, not your mom. Mm-mm. இந்த வீடியோவில் ஒரு 80 வயசு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த பாட்டி அவங்க சொந்த பொண்ணவே அவங்க மறந்துட்டாங்க. அவங்க யாருன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு மறந்துட்டாங்க. இப்போது நம்மளுக்கு இதே மாதிரி நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை நம்மளுக்கு நெருக்கமானவங்க யாராச்சும் நம்மளே நீங்கள் யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு மீனிங்கே இல்லாத மாதிரி ஆயிரும்ல. இப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் தான் வந்து மறதி நோய். மறதி அப்படின்றத வந்து நம்ம இங்கிலீஷில் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிமென்ஷியா வந்து நிறைய காரணங்கள்னால வரலாம். அதில் மெயினான ஒரு காரணம் தான் ஆல்சைமர்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய். ஓகே, நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே மறக்கும்ல. இதுக்கும் அல்சைமர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ முந்தின நாள் படித்து அடுத்த நாள் எக்ஸாமில் மறக்கிறதோ இல்லை கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்காமல் மறந்துட்டு வரதோ இதெல்லாம் நார்மல் ஃபார்ம்ஸ். பட் இந்த அல்சைமர்ஸ் பீப்புளுக்கு, டிமென்ஷியா இருக்க பீப்புளுக்கு ரொம்ப சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மறதி வந்து இருக்கும். அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க பிள்ளைங்க, அதாவது அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களே அவங்க மறந்துடுவாங்க. ரெண்டாவது எங்கேயாவது வெளியே போனால் அவங்க சொந்த வீட்டுக்கு அவங்களுக்கு வர வழி கூட அவங்களுக்கு மறந்துடும். மூணாவது அவங்க ரெகுலராக பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, ப்ரஷ் பண்ணுறதோ இல்லை குளிக்கிறதோ இல்லை ட்ரைவ் பண்ணுறவங்களா இருந்தால் டிரைவிங் பண்ணுறதோ, இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மறந்துடுவாங்க. நாலாவது ரொம்ப சிவியர் ஃபார்மில் இப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசிட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும், எந்த மாதிரி வேர்ட்ஸை போட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுன்றது கூட இந்த பீப்புள்ஸ் வந்து மறந்துடுவாங்க. நீங்கள் கேட்கலாம், ஓகே அல்சைமர்ஸ் இருக்குது, இதுக்கு க்யூர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோதான் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த வேர்ல்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் அல்சைமர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் க்யூர் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது இப்போ வரைக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்ம கூட இருக்கவங்களுக்கோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ மறதி நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம அன்பும் ஆதரவும் காட்டுறது மட்டும்தான். அவங்கள வந்து எங்கேஜாக வச்சுக்கணும், அவங்க கூட நம்ம நல்லா பழகணும், அவங்கள சோஷியலி எங்கேஜாக வச்சுக்கணும், வெளியே கூட்டிகிட்டு போகணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் பண்ண வைக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்கள கம்யூனிகேட் பண்ண வைக்கணும். இதெல்லாம் வந்து அவங்கள சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர கம்ப்ளீட் க்யூர் வந்து நம்ம பண்ணவே முடியாது. தேங்க்யூ.